புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறுதியாக இருக்கிறது தொகுதி பங்கீடு. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகள் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பாஜக 14 தொகுதிகள். இதில் புதிதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கிய கட்சிக்கு 2 தொகுதிகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளமுதன் இணைகிறார். இளமுதன், விரிவான விவரங்கள். நந்தா, புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கட்சியின் நிலைய குழப்பம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிலைய குழப்பம் ஒரு இறுதியான முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தனியார் விடுதிக்கு நேராக வந்தார். இங்கு மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மான்சுவியை சந்தித்தார். அப்பொழுது அவரிடம் 2 கட்சிகளுக்கான ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. அதில் என்ஆர் காங்கிரசுக்கு ஏற்கனவே சொன்னபடி 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதில் மீதமுள்ள 14 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவுக்கு 2ம் லட்சிய ஜனதா கட்சிக்கு 2 என்று முடிவு செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி வரை 12 தொகுதியில் போட்டியிடுகிறது. கடந்த முறை 9 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை 9 தொகுதியில் போட்டியிடுகிறது. அதே போல அதிமுக போராட்டை 5 இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை 2 தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது. அதில் ஒரு தொகுதி உப்பளம் என்பது உறுதியாகிறது. அதில் அதிமுக மாநில செயலாளரான அன்பழகன் போட்டியிடுவார். மற்றொரு தொகுதி என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மண்ணாடிப்பட்ட தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். அடுத்து உசுறு தொகுதி பாஜக பக்கம் உள்ளது. காலாப்பட்டு தொகுதியும் பாஜக வசம் உள்ளது. காமராஜர் தொகுதியை தான் இவர்கள் லஜாக்காவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் லட்சிய ஜனதா கட்சியின் தலைவரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிட்டு இருக்கிறார். இதேபோல் முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, உருளையம்பேட்டை, மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் போட்டியிடுகிறார். நிரவி தொகுதி இருக்கிறது. திருநள்ளாறு தொகுதியில் தொழிலதிபரான GNS ராயசேகர் போட்டியிடுகிறார். இதேபோல மாகே கேரளா எல்லையில் உள்ள மாகே தொகுதி பாஜக வசம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல ராஜ்பவன் தொகுதி கடந்த முறை என்ஆர் காங்கிரஸ் உடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதி அது. அந்த தொகுதி தற்போது பாஜக வசம் ஆகிறது. அதில் பாஜகவின் தலைவரான ராமலிங்கம் போட்டியிட இருக்கிறார். கிட்டத்தட்ட 14 தொகுதிகளுக்கான பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரை 16 தொகுதிகள் என்னவென்று பார்க்கும்போது ஏனம் தொகுதி அதிலிருந்து மல்லாடி கிருஷ்ணராவ் 2 நாட்களுக்கு முன்பு வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார். காரைக்கால் வடக்கு அமைச்சர் திருமுருகன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நெடுங்காடு முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். லாஸ்பேட்டை தொகுதி இந்த முறை புதிதாக என்ஆர் காங்கிரஸ் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் தட்டாஞ்சாடு தொகுதியிலும் அதேபோல மங்களம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். அடுத்ததாக இந்திரா நகர், கதிர்காமம், அரியாங்குப்பம், ஏம்பலம் போன்ற தொகுதிகள் இப்ப என்ஆர் வசம் உள்ளது. இதே போல் இது பாகூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சரான தியாகராஜன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலு தாக்கல் செய்துவிட்டார். திருபுவனையில் முன்னாள் MLA கோபிகா தாக்கல் செய்துவிட்டார். இது மட்டுமல்லாமல் அறிவிக்க வேண்டிய தொகுதிகள் பார்க்கும்போது வெள்ளினூர், உழவர்கரை, ஏம்பலம், அரியாங்குப்பம், முத்தியால்பேட்டை, கதிர்காமம், இந்திரா நகர், லாஸ்பேட்டை ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ரங்கசாமி இன்று அறிவிக்கலாம். அல்லது வேட்புமனு தாக்கலின் போதுதான் இவர்கள் யார் என்று நமக்கு தெரிய வரும். நந்தா, 9ஆம் தேதி தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில நீண்ட இழுவரைக்கு பிறகு நீங்க குறிப்பிட்டது போல NDA கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிஞ்சிருக்கு. சில தினங்களுக்கு முன்பு ரங்கசாமி செய்தியாளர்கள் சந்தித்த போது கூட NDA கூட்டணியில் நீடிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு பதிலை கூறியிருந்தார். தற்போது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்கள் இறுதி செய்யக்கூடிய இடங்களிலும் கூட கட்சிகள் தீவிரத்தை காட்டி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் எதிரணியில திராவிட மாடல் ஆட்சி அமையணும் அப்படின்னு தலைமை விரும்புது அப்படின்னு திமுக அமைப்பாளர் சிவா கூறியிருந்தார். அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவாக இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக 2 அணிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்போது முழுமையாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அங்கும் இதே நிலைதான். அங்கும் கூட்டணி எண்ணிக்கை குழப்பம் நீடித்து வந்தது. கிட்டத்தட்ட காலையில் நமக்கு கிடைத்த தகவலின்படி காங்கிரஸ் 15 இடங்களிலும், திமுக 13 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியும், PCKவுக்கு ஒரு தொகுதியும் என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்தது. இருப்பினும் அங்கு தொகுதிகளும் எண்ணிக்கையும் அறிவிக்கப்படாத நிலையில் ஆங்காங்கே வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல தட்டாஞ்சாவடி இந்திய கம்யூனிஸ்டுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நெட்டப்பாக்கம் தொகுதி விடுதலை சிறுத்தைக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே வில்லியனூரில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா போட்டியிட்டதால் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நேற்று மனு தாக்கல் செய்துவிட்டார். அதேபோல் உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற அனிபால் நேரு தாக்கல் செய்துவிட்டார். பாகூர் தொகுதியில் செந்தில் MLA ஏற்கனவே இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதே போல் காரைக்கால் தெற்கில் MLA நாஜிம் தாக்கல் செய்திருக்கார். நிறைவில் நாக தியாகராஜன் அவர் தாக்கல் செய்கிறார்.
இது மட்டுமல்லாமல் திமுக வசம் உருளையம்பேட்டை, முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, மங்கலம் போன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் எந்த தொகுதியை காங்கிரஸ் அவர் விட்டுக் கொடுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை மாகையில் இந்த முறை போட்டியிடுகிறார்கள், ஏனமில் போட்டியிடவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதேபோல் காங்கிரஸை பொறுத்தவரை இன்னும் இறுதியான வடிவம் கிடைக்கவில்லை. எந்தெந்த தொகுதி, எந்தெந்த வேட்பாளர் என்றும் இன்னும் இறுதியாகவில்லை. நன்றா வாக்குப்பதிவுக்கு இன்னும் சரியா 20 நாட்கள் தான் இருக்குது. அதே போல தேர்தல் பரப்புரை இன்னும் 18 நாட்கள்ல நிறைவடையக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்தடுத்து எந்தெந்த தலைவர்கள்லாம் இங்கு பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி.